அவருடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில அருளுருத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். என்னோடு கூட யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு மேன்மையான உறவை குறித்து இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் திராட்சை செடியாகவும் திராட்சை தோட்டமாகவும் பார்த்தார். அவர்கள் கனி கொடுப்பார்கள் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் கனி கொடுக்கவில்லை. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நானே திராட்சை செடியாக தன்னை அவர் காண்பிக்கிறார். அவர் விசுவாசிக்கக்கூடியவர்கள் அந்த திராட்சை செடியிலிருந்து வரக்கூடிய கொடிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு மேன்மையான உறவை இங்கு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லக்கூடியது நாம் பார்க்கிறோம். இதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். இந்த பின்னணியை பார்க்கும் பொழுது சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 ஆண்டுகள் கூடவே இருந்தார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் போகும்படியான வேளை வந்தது. சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை சீஷர்கள் காண முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எப்படி நிலைத்திருக்க முடியும்? அதுதான் ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். முதலாவது, நாம் கொடிகளாய் இருக்கக்கூடிய நாம் செடியோடு கூட எப்படி நிலைத்திருக்க முடியும் என்று சொன்னால் சுத்தம் செய்வதன் மூலமாக. திராட்சை கொடியாக இருந்தாலும் ரோஜா செடிகளாக இருந்தாலும் அது சுத்தம் செய்யும் பொழுது அதிக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் அனுதினம் தன்னுடைய வாழ்க்கையில பாவத்தை அறிக்கையிடும் பொழுது, தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது, இதற்கு நாம் தேவனோடு கூட நெருங்கி அவரோடு கூட நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது உண்மையாகவே நாம் சுத்திகரிக்கப்படுவோம். முதலாவது, அவரிடத்தில் நிலைத்திருப்பதற்கு இது ஒரு உன்னதமான வழியாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும், வியாதி இருந்தாலும், வறுமை இருந்தாலும், உபத்திரவங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்படி நிலைத்திருக்கும் பொழுது உண்மையாகவே கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையிலே நாம் மேன்மைப்படுவோம். 3வது நாம் பார்க்கும் பொழுது 7வது வசனம். இது யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறதோ அது உங்களுக்கு செய்யப்படும். 3வதாக அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து நாம் வாழ ஆரம்பிக்க வேண்டும். உபத்திரவமா இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? பாடுகள் மத்தியிலே என்ன செய்ய வேண்டும்? நமக்கு விரோதமாய் துரோகங்கள் நடக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றுக்கும் வேத வார்த்தை நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த வசனத்தின்படி நாம் வாழும் பொழுது உண்மையாகவே நாம் அவர்களை நிலைத்திருப்போம், கனி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். 4வதாக 9வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 4வதாக அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த அன்பு எப்படிப்பட்டது? யோவான் 13ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்திலே பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரந்தி மறுடத்திலே அன்பு வைத்தார். இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சீஷரிடத்திலே எவ்விதமாய் அவர்களை அழைக்கும் போது அன்பு வைத்தாரோ அதே போல முடிவு பிறந்தியும் அவர் அன்பு வைத்தார். அந்த சீஷர்கள் தன்னை விட்டு ஓடி விடுவார்கள் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அந்த சீஷர்கள் ஒருவராகிய யூதாஸ் காரியோத் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பான் என்று அவருக்கு தெரியும். அவன் துரோகி என்று அவருக்கு தெரியும். ஆனாலும்
அவர் முடிவு பொருந்தியும் அன்பு வைத்தார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்மோடு இருக்கிறவர்கள் நமக்கு விரோதமாய் அவர்கள் அநேக செயல்கள் செய்தாலும் அவர்கள் மீது நம்முடைய அன்பு மாறக்கூடாது. நம் தேவனிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நாம் சக விசுவாசிகளிடத்துல அன்பு வைக்க வேண்டும். சக சகோதரிடத்திலே அன்பு வைக்க வேண்டும். காரணம், நாம் அவர்களை நிலைத்திருப்போம். கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்துல காணப்படும். பிரியமானவர்களே, இப்படி நாம் அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய அன்பிலும் நாம் நிலைத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும்? இதே பகுதியில 8வது வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அவருடைய நிலைத்திருக்கும் பொழுது அதிகமான கனி கொடுப்போம், பிதா மகிமைப்படுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில பாடு மரணத்திலே பிதாவானவர் மகிமைப்பட்டார். இப்பொழுது அவருடைய சீஷர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில பிதா மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்து கனி கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய கனிகள் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது பிதா மகிமைப்படுவார். மகிமைப்படும் போது என்ன நடக்கிறது? அந்த 15:8 வாசிக்கிறோம் பிற்பகுதியிலே, நாம் அவருக்கு சீஷராய் இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். இதே 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவை நீங்கள் செய்கிறனால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவருக்கு சீஷராய் இருப்பது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு சிநேகிதராய் இருப்போம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பாருங்கள், எவ்வளவு பிரதான மேன்மையான வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, இதே பகுதியில 7வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாம் என்ன காரியம் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறோமோ அது செய்யப்படும். அவரிடத்தில் நிலைத்திருப்பதற்கு ஏதுவாக, கனி கொடுப்பதற்கு ஏதுவாக நாம் கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடிய காரியங்களை அவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால் இந்த காலை வேளையில நாம் கிறிஸ்துவில நிலைத்திருந்து இந்த உலகத்திலே கனி கொடுக்கக்கூடியவர்களாக, ஆவிக்குரிய கனிகள் நிறைந்தவர்களாக நாம் வாழ்வோம். இதன் மூலமாக பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த சிந்தனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக.